கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் ஆர்வத்துடன் மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக வரக்கூடிய ஒரு காட்சியும் நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக 2025-2026 கல்வியாண்டிற்கான 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் இன்று திறக்கப்படும் என்று கடந்த மாதமே அரசு அறிவித்திருந்த நிலையில ஜூன் 2ஆம் தேதியான இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் மகிழ்ச்சியாக வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று பள்ளிகள் திறக்கப்படும் அன்றே மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் மற்றும் இலவச சீருடைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை. அந்த நிலையில பள்ளிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிவித்திருக்காங்க. புதிய இலவச பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள பழைய அட்டைகளை கொண்டு மாணவர்கள் பேருந்தில் பயணிக்கலாம் என போக்குவரத்து துறையும் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில பள்ளிகள் திறப்பதற்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் சொல்லும் போது பள்ளி வளாகங்கள் இன்னும் தயார் நிலையில் இல்லாத சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினமே இந்த பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு இன்று பள்ளிகள் திறந்திருக்க வேண்டும். ஆனால் அவசரமாக இன்று பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு பள்ளிகள் திறக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதே போல் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 24ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 10, 11, 12ஆம் வகுப்பு வரைக்கான பொதுத் தேர்வு என்பது ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 25 முதல் கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில ஜூன் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில பள்ளிகளுக்கு மாணவர்கள் மகிழ்ச்சியாக வந்தாலும் இன்னும் பள்ளி வளாகங்கள் சரியான முறையில சுத்தம் செய்யப்படவில்லை. பள்ளி வகுப்பு நடத்துவதற்கான சூழல் பள்ளி வளாகம் இன்னும் எட்டப்படவில்லை என்பதுதான் கள நிலவரமா இருக்கு. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி பாரிவேந்தர்.